விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை முழுவதும் 12,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? இன்று விநாயகர் சதுர்த்தியையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் இன்று மட்டும் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை அனுமதி பெற்று சென்னையில் இதுவரை 2093 விநாயகர் சிலைகள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் 50,000க்கும் அதிகமான விநாயகர் சிலைகள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் கிட்டத்தட்ட 15 இந்து அமைப்புகள் சார்பில் இந்த விநாயகர் சிலைகள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 அடியில் இருந்து 20 அடி வரை விநாயகர் சிலையில் வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது நன்று கொண்டிருக்கக்கூடிய டி நகர் சிவஞானம் தெருவில் மைசூர் பாவால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரச்சனை வரக்கூடிய இடங்களில் கூடுதலாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் பிரச்சனை ஏற்படும் என்பது தொடர்பாக கண்டறியப்பட்டது. அதில் 10 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த 10 இடங்களிலும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணி, ஐஸ் ஹவுஸ், ஜாம் பஜார் மற்றும் டி நகர் என இந்த குறிப்பிட்ட பகுதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பிரச்சனைக்குரிய இடங்களில் கூடுதலாக போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விநாயகர் ஊர்வலம் நடைபெறும் நேரத்தில் மற்றும் சில கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் அவர்களுக்கு விதித்திருக்கிறார்கள். அதாவது 20, 21, 23 ஆகிய தினங்களில் சிலைகள் கரைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்வலத்தின் போது பிற வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லக்கூடாது என்ற சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், நீலாங்கரை பல்கலைக்கழக நகர் மற்றும் காசிமேடு, எண்ணூர், திருவொற்றியூர் ஆகிய பகுதிகளில் மட்டுமே விநாயகர் சிலைகள் கரைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேதிப் பொருட்களால் செய்யப்படக்கூடிய விநாயகர் சிலைகள் வைக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இதுவரைக்கும் காவல்துறையினர் என்ன மாதிரியான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்தீங்க. உங்களோட தகவல்களுக்கு நன்றி.